இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 digit மல்டிப்ளிகேஷன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் 2 digit மல்டிப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ 3 digit மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது நடுவில் சென்டரில் 0 வருது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து சால்வ் பண்ண நம்ம சொல்லித்தரேன். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 2 digit வந்தால் மைனஸ், இப்போ 3 digit வந்தால் நீங்கள் ப்ளஸ். ஸோ டேக் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போது இந்த 0 கன்சிடர் பண்ணாதீங்க. 1 into 2 2, 1 into 4 4, இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே லாஸ்ட் சம் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான். 102 இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ஆட் பண்ணிக்கணும். 102 + 4 106. ஓகேங்களா? இப்போது இதை மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் 4 2s are 8. ஸோ இப்போ நம்ம இந்த 8 போடும்போது நம்ம இந்த ஒரு 0 வருதுல சென்டரில், ஸோ அந்த 0 வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் த ஆன்சர். இந்த மெத்தட் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். 3 டிஜிட்டில் வந்ததுன்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ளஸ். ஓகேங்களா? இந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சம்மை இதே மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 103 × 106. ஸோ இந்த 0 கன்சிடர் பண்ணாதீங்க. 1 × 3 3, 1 × 6 6. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்துக்கங்க. இப்போது இந்த டைரக்ஷனில் வாங்க. 103 + 6 109. இப்போது மல்டிப்ளிகேஷன் 6 3s are 18. ஸோ 2 digit வந்துடுச்சு. அதில் நீங்கள் 0 தேவையில்லை. ஓகேங்களா? இதில் ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்கிறதால ஒரு 0 ஆட் பண்ண சொன்னால் இதில் 2 digit வந்துடுச்சு, 0 தேவையில்லை. 109 18 இதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ நான் ஒரு சம் தரேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த சம் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் செக் பண்ணுறேன். உங்கள் ஆன்சர் கரெக்டான நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.